100 கோடி ரூபாயில் 3 திட்டங்கள் மேற்கொள்வதற்கு முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். 8200 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் தமிழ்நாட்டில் L&T நிறுவனம் 3 திட்டங்கள் மேற்கொள்ள உள்ளதாக தகவல். மேட்டூர் அணை திறப்பு தொடர்பாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆலோசனை கூட்டம். ஊரக உள்ளாட்சித்துறை குறித்தும் துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனை. சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலகத்தில் ஆவணங்கள் மாயம் என புகார். கோப்புகள் மாயமானது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை. மின்துறை தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட விவகாரத்தில் யாரும் தப்ப முடியாது. அமைச்சர் CTR நிர்மல்குமார் திட்டவட்டம். ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டது குறித்து விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருவதாக பேட்டி. திருடப்பட்டுச்சு, அந்த இன்டென்ஷன் என்ன, யார் யார் திருடினாலும் முழுமையான விசாரணை காவல்துறை முடக்கி விட்டுலாம். நிறைய பேர் வேற ஒரு ஊர்களில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. விசாரணை முடிந்த பிறகு அதை பற்றி தெளிவாக சொன்னால்தான் உசிதமாக. டாக்குமெண்ட் கண்டிப்பாக திருடப்பட்டது, அதில் நிறைய ஹார்ட் டிஸ்கள் காணும். அது அனைத்தும் கணக்கிடும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர் ஊழல் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நம்ம ஆல்ரெடி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். தேவையான டாக்குமெண்ட்ஸு, தேவையான விஷயங்கள் அனைத்தும் சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண விட்டுச்சு. கண்டிப்பாக எந்த இடத்துலையும் யாரும் தப்பிக்க முடியாது. ஒரு சில ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு அவங்க தப்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதோடைய டேட்டா கண்டிப்பாக நமக்கு டிஜிட்டல் ஃபார்மெட்டில் இல்லாமல் மேனுவல் ஃபார்மெட் இருக்கும். தமிழகத்தில் மின்தடை உள்ளிட்ட மின்சாரத்துறை பிரச்சினைகளை சரி செய்ய நிச்சயம் கால தேவை. மின்சாரத்துறையில் ஏற்பட்ட பிரச்சினைகளை சரி செய்வதற்கான 100% பணிகளை தொடங்கியுள்ளதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. எதெல்லாம் மேஜர் ஃபால்ட் இருந்துச்சோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி திருப்பும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கணக்கிடும் பணிகளும் நடந்துட்டு இருக்கு. ஸோ எங்கே தேவை உடனடியாக, எங்கே தேவை, எங்கெங்கெல்லாம் உடனே சப்ஸ்டேஷன் தேவை, ஸோ இதை எப்படி சீராக்கிற அந்த பணிகள் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இது வர்ற அந்த காலங்களில் பெரிய அளவில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு முதல்வரிடமும் அனுமதி பெற்று எங்கெங்கெல்லாம் உடனடியாக சரி செய்ய முடியுமோ அதை சரி செய்யும் பணிகள் கண்டிப்பாக தேவைப்படும். கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இல்லை கண்டிப்பாக தேவைப்படும். மின்வெட்டு பிரச்சினையை திசை திருப்பும் முயற்சியாக ஹார்ட் டிஸ்குகள் மாயம் என புகார் கூறுவது செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. முன்வெட்டுக்கான காரணம் குறித்து ஆய்வுக் கூட்டத்தை அமைச்சர் நிர்மல்குமார் நடத்தவில்லை எனவும் பேட்டி. இதுவரைக்கும் நான் விசாரித்த வகையில் ஒரு ஆய்வுக் கூட்டங்களை கூட முழுமையாக மின் விநியோகத்திற்கான அந்த கூட்டங்களை நடத்தலை அப்படிங்கிறது தான் கருத்து. மின்வெட்டுக்கு உரிய காலத்தில் தீர்வு காணப்பட வேண்டும். அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசி ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அது சம்பந்தமான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அதற்கு மாறாக ஏதோ தவறுகள் நடந்ததை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதும், ஏதோ ஹார்ட் டிஸ்க் காணாமல் போச்சு, ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனால் யார் வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம்ல. தன்னை யாரோ மிரட்டுவதாக அமைச்சர் சொல்கிறார் என்றால் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை என்ன? அமைச்சருக்கே பாதுகாப்பற்ற சூழல் எனில் சாமானிய மக்கள் பாதுகாப்பின் நிலை என்ன எனவும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி. தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சரை மிரட்டக்கூடிய அளவிற்கு ஒருத்தருக்கு துணிச்சல் இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு அப்போ நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். ஒரு அமைச்சரையே யாரோ ஒருத்தர் மிரட்டி பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு அமைச்சரே சொல்லும்போது அப்போ சாமானியர்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அதிலிருந்து எடுத்துக்க வேண்டியதான். மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் முக்கிய கோப்புகள் மாயமானது ஊழல் ஆதாரங்களை அழிப்பதற்கான சதியாக இருக்கக்கூடும் என பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. ஹார்ட் டிஸ்குகளை திருடியவர்கள் யார்? அதற்கான காரணம் என்ன? கண்காணிப்பு கேமரா வேலை செய்யாதது ஏன்? உள்ளிட்டவை குறித்து தமிழ்நாடு அரசு விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தல். அண்ணா அறிவாலயத்தில் தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து நடந்து வரும் ஆய்வுப் பணிகள் குறித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை கூட்டத்தில் திமுக பொருளாளர் TR பாலு, கனிமொழி MP, திருச்சி சிவா உள்ளிட்டோர் பங்கேற்பு. அரசு நிகழ்ச்சியில் சென்னை மேயர் பிரியா மற்றும் தாவேக MLA இடையே மோதல் போக்கு.
முதல் நிகழ்ச்சியில் எம்எல்ஏவை மேயர் பிரியா அவமதித்ததால் இரண்டாவது நிகழ்ச்சியை புறக்கணித்து சென்ற தாவேகா எம்எல்ஏ பல்லவி. மாநில தலைவர் என்கின்ற முறையில் அண்ணாமலை ராஜினாமா என என்னிடம் எந்த கடிதமும் வரவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேட்டி. புதிய கட்சி தொடங்குவது குறித்து அண்ணாமலை இதுவரை யாரிடமும் பேசவில்லை எனவும் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில். புதிய கட்சி தொடங்குவது குறித்து அவரும் இதுவரையும் யாரிடம் பேசவில்லை, நாங்களும் அவர்களிடம் இது குறித்து எந்தமான பேசவில்லை. பொதுவாக கட்சி ரீதியாக எப்பொழுதும் போல் நாங்கள் வழக்கமாக அவர்களிடம் பேசிக்கொண்டோம். அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்ததா சொல்றாங்க, உண்மைதானா? இதுவரையிலும் மாநில தலைவர் முறையில் என்னிடம் எந்த கடிதமும் வரவில்லை. பிபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு ஒதுக்கும் நிதி 10% 4.1% குறைகிறது. தமிழ்நாட்டுக்கு வெறும் 3,923 கோடியே கிடைக்கும் என மாநிலங்களுக்கு அனுப்பிய வரைவு அறிக்கையில் தகவல். பிபிஜி ராம்ஜி திட்டத்தில் குஜராத்துக்கு அளிக்கப்படும் நிதி 1.49% 3.76% அதிகரிப்பு. உத்தரப்பிரதேசத்திற்கு வழங்கப்படும் நிதி 9.67% 17.62% அதிகரிப்பு. கட்சிகளிலிருந்து தன்னை நீக்கியதை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு வாபஸ். கட்சி நடவடிக்கைகளில் ஓபிஎஸ் தலையிட தடை விதிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கும் வாபஸ். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் எங்கள் எம்எல்ஏக்களை மதிமுக எம்எல்ஏக்களாக கூற முடியவில்லை என துரை வைகோ ஆதங்கம். எங்கள் கட்சியில் உள்ள ஒருவர் மற்றொரு கட்சியின் சின்னத்தில் போட்டியிடுவதை எப்படி ஏற்க முடியும் எனவும் பேட்டி. தன்னுடைய சின்னத்தில் இல்லாம இன்னொரு இயக்கத்துல சின்னத்தில் நிக்கிறது அது தன்னுடைய தனித்துவத்தை அது இழக்குது. கூட்டணி தலைமைக்கு ஒரு கஷ்டத்தை உருவாக்க வேண்டாங்கிற அதன் அடிப்படையில் நாங்கள் போட்டியிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. நிர்வாகிகளுடைய மன வேதனையை எங்களுடைய துரதிருஷ்டம் சொல்லணும். இது தவறுங்கிறது நான் இது தவறு சொல்லவே மாட்டேன். நான் ஒரு இயக்கம் இன்னொரு இயக்க சின்னத்தில் போட்டி போடக்கூடாதுங்கிறது எங்களுடைய பொதுக்குழுல தலைமை விரும்புதோ இல்லையோ என்னுடைய ஒரு முக்கியமான கோரிக்கை, எங்க இயக்கத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய முக்கியமான கோரிக்கையா இருக்கும். தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி தனி சின்னத்தில் போட்டியிடவில்லை என்ற வருத்தம் எங்களுக்கு இல்லை. சீர்காழி தொகுதியில் மதிமுகவினர் சொந்த சின்னத்தில் நிற்பதாக அறிவித்த பின் ஏன் மாற்றினார்கள் என ஜவஹர் கேள்வி. எங்களுக்கு அது போன்ற குறை சொல்வதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் நிச்சயமாக இல்லை. ஏன் திரு வைகோ அவர்களோ துரை வைகோ அவர்களோ அந்த கருத்தை இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் அதை சொல்லியிருக்கக்கூடாது? அவர்களுக்கு சீர்காழியில் தனி சின்னம் தான் ஒதுக்கப்பட்டது. அந்த தனி சின்னம் வேண்டாம், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறோம் என்று அவர்கள் முடிவெடுத்ததுக்கு பின்னணி என்ன? திருச்சியில் 14 வயது சிறுமியை காரில் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த வாடகை கார் ஓட்டுநர். வாடகை கார் ஓட்டுநரை தேடிப்பிடித்து மடக்கி சரமாரியாக தாக்கி போலீசிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்ற நிலை தொடருவது மிகவும் கவலை அளிக்கிறது. சிங்கப்பெண் சிறப்பு படை உள்ளிட்ட திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். திமுக நாசமாக போனதுக்கு காரணமே திமுக காரன்தான் என முன்னாள் அமைச்சர் மூர்த்தி ஆதங்கம். திமுக குடும்பத்தில் உள்ள பேர குழந்தைகள் சொல்லுச்சு என ஓட்டு போட்டதால் இந்த நிலைமை வந்துள்ளது எனவும் குமுறல். மக்கள் நல்லா பாடம் கொடுத்துருக்கீங்க. அந்த பாடத்துக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. என்ன ஆமாம், தோற்று போனதுக்கு கைதட்டு, அதனால தான் விளங்காமல் உட்காந்துருக்கேன்.
திமுக நாசமாக போனதுக்கு காரணம் திமுக காரன் தான். இன்னும் சின்ன பிள்ளை சொல்லிச்சு, அழகா சொன்னேன் சுதர்சன், எங்கள் ஆத்தா சொல்லிச்சு, எங்கள் பாட்டி சொல்லிச்சு, யாரா அந்த ஏரியாவில் நல்லது செஞ்சுருக்கா, நல்லது செஞ்சு நீங்கள் ஓட்டு போட்டுன்றதை விட நீங்கள் தீர்மானித்து ஓட்டு போட்டிருக்கிறீங்க. அதை நாங்கள் திமுக இன்னைக்கு அதை பற்றிலாம் பேசுறதுக்கு வேலையும் கிடையாது. மதுரை திருப்பரங்குன்றம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வன் ஆய்வு. சார் பதிவாளர் அலுவலகத்தில் தினந்தோறும் பதிவு செய்யப்படும் விண்ணப்பங்கள் கிடப்பில் உள்ளதா என ஆய்வு. பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். விலை உயர்வுக்கு மத்திய அரசு முடிவு கட்டவில்லை என்றால் தொடர் போராட்டம் நடைபெறும் என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் எச்சரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு. புதிய வகுப்பு புதிய கனவுகளுடன் திரும்பிய மாணவர்களை இனிப்புகள் வழங்கி வரவேற்ற ஆசிரியர்கள். கோடை விடுமுறை முடித்து பள்ளிக்கு திரும்பிய மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தில் வழங்கப்பட்ட உப்மா. தாவேகா ஆட்சியில் தொடரும் கடந்த திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட காலை உணவு திட்டம். கல்வியாண்டின் முதல் நாளை புதிய நம்பிக்கையோடு தொடங்கும் என் அன்பிற்குரிய மாணவ செல்வங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உயரிய கனவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், அதற்கேற்ப கடினமாக உழையுங்கள், வெற்றி உங்களை தேடி வரும் என முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. தனியார் பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு கட்டணம் வசூல் செய்கிறார்கள் என்பதை வெளிப்படைத்தன்மையோடு தெரிவிக்க வேண்டும். அதிக கல்வி கட்டணம் வசூலித்தால் புகார் அளிக்கலாம் என்றும், தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. தனியார் பள்ளிக்கூடங்கள் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டே ஆகணும். உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டிங்களா அப்படிங்கிறத நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இந்த குழந்தைகளினுடைய, இந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மகன்களின் மகள்களினுடைய வாழ்க்கை. அது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத டிரான்ஸ்பரண்ட்டாக போட சொல்லி நான் உத்தரவு போட்டுட்டு அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். யூடியூபர் திருச்சி சூர்யா சிவா கைது. தலைமறைவான முக்தாருக்கு போலீசார் வலைவீச்சு. பாஜக பிரமுகர் அலிசா அப்துல்லாவின் குழந்தைகள் குறித்து ஆபாசமாக பேசியதாக அளித்த புகாரில் நடவடிக்கை. சேலம் மேற்கு தொகுதியில் வாக்கிற்கு 2000 ரூபாய் அளித்ததாக ஓமலூர் தாவேகா வேட்பாளர் அதியமான் கட்சி நிர்வாகிகளிடையே பேச்சு. பக்கத்து தொகுதியில் படம் கொடுத்து தமது தொகுதியில் படம் கொடுக்காமல் போனதால் தாம் தோல்வியடைந்ததாகவும் பேச்சு. அதான் நம்ம தோல்விக்கான காரணம். ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் நம்ம சேலம் மேற்கு அவர் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே 100% அமௌண்ட்டை கொடுத்தார். 2000 அமௌண்ட்டை கொடுத்தார். அதனாலேயே நமக்கு கடைசி 2 நாளில் டோட்டலாக டேமேஜ் ஆச்சு. நம்ம ஒர்க் பண்ண விஷயமா சரி, நான் மக்கள்கிட்ட போய் சேர்த்து நான் எல்லா நல்ல விஷயமும் சொன்னோம், திட்டங்களை சொன்னோம், முடிஞ்சளவுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். ஆனால் அது எல்லாமே கடைசி 2-3 நாளில் ஃபெயிலியர் ஆச்சு. டோட்டல் ஃபெயிலியர். சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து. கரும்புகை சூழ்ந்துள்ளதால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னை பள்ளிக்கரணை குப்பை கிடங்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 50க்கும் மேற்பட்ட கார்கள் எரிந்து சேதம்.
எலும்புக்கூடாக காட்சியளிக்கும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள். கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பருவமழை காரணமாக கன்னியாகுமரி, மாஹே, கேரளத்தில் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுப்பு. தமிழக முதலமைச்சர் விஜயை சந்திக்க கேரள மாநிலத்தில் இருந்து சென்னை நோக்கி 28வது நாட்களாக நடைபயணம் மேற்கொள்ளும் தம்பதி. விழுப்புரம் அருகே தாவேக மாவட்ட செயலாளர் விஜய் வடிவேல் சந்தித்து வாழ்த்து. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைவு. கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 14,480 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,15,480 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைவு. 1 கிலோ 2,85,000 விற்பனை. நாட்டின் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்த உள்நாட்டு நிறுவனங்களிடமிருந்து சுமார் 19,000 கோடிக்கு அதிநவீன ராணுவ ட்ரோன்களை வாங்க மத்திய அரசு திட்டம். உலகளாவிய மோதல்கள் அதிகரித்து வருவதால் நாட்டின் தற்காப்பு திறனை வலுப்படுத்த அவசர கால கொள்முதல் அதிகாரங்களை பயன்படுத்தி ட்ரோன்களை வாங்க முடிவு. ஜூன் 10ஆம் தேதியுடன் நீண்டகாலம் பதவியில் இருந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்கிற சாதனையை நிகழ்த்தவுள்ளார் மோடி. தொடர்ச்சியாக 4,399 நாட்கள் பிரதமராக பதவியில் நீடித்த முதல் பிரதமர் என்கிற பெருமையை பெற்று அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய மைல்கல் சாதனையை படைக்கவுள்ளார் பிரதமர் மோடி. அமெரிக்காவில் நடந்த பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல், லெபனான் இடையே புதிய போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிக்கை. ஈரான் ஆதரவு குழுவான ஹெஸ்புல்லாவின் தாக்குதல் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டால் ஒப்பந்தம் சாத்தியமாகும் என தகவல். 22 மணி நேர இடைநில்லா விமான சேவையை வழங்கும் ஏர்பஸ் நிறுவனத்தின் சோதனை ஓட்டம் வெற்றி. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் இருந்து அமெரிக்காவுக்கு எங்கும் நிற்காமல் பயணிக்க வசதி. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் போட்டித் தொடரில் இருந்து விராட் கோலி விலகல். IPL போட்டியின் போது ஏற்பட்ட காயம் காரணமாக உடற்தகுதி பெற முடியாததால் விலகியதாக தகவல். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.